ஒரு பூசணிக்காய் வியாபாரி பூசணிக்காய் வாங்கி வாங்கி வியாபாரம் பண்றாரு. அந்த தர்பூசணி இல்ல, சாம்பல் பூசணி, நீத்து பூசணி, சாம்பார் பூசணி. திருநெல்வேலி பக்கம் அதுக்கு தடியங்காயின்னு பேரு. அந்த ஆமா, புது வீடு கட்டினா திஷ்டிக்கு வைக்கிறோம்ல, அந்த திஷ்டி பூசணி. அவர் என்ன பண்றாரு, பூசணிக்காய் வாங்கி வாங்கி விற்கிறவர் கொஞ்சம் வருமானம் ரொம்ப குறைவா இருக்கு. சரி, கூடுதலா விலைக்கு விற்கணும்னாலும் விற்க முடியல. அப்ப நம்மளே பொருளை உற்பத்தி பண்ணனா கிடைக்குமே நினைச்சு பூசணிக்காய் விதையெல்லாம் வாங்கியாந்து ஒரு தோட்டத்தை ஏற்பாடு பண்ணி அதுல பயிர் போடுறாரு. அதுல பூசணிக்காய் பயிர் செடி வந்துருச்சு. செடி வந்தா வாங்க வாங்க நல்லது. அப்ப செடி வந்துருச்சு. செடி வந்தா என்ன பண்ணு, முதல்ல பூசணிக்காய் செடியில பூ வராது, பிஞ்சு தான் வரும். எலும்புச்சம்பழ அளவு பிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பின்புறம் பூ வரும். இப்ப பூசணிக்காய் வியாபாரம் பண்ண அந்த தோட்டக்காரர் என்ன பண்ணாரு, பூசணிக்காய் பிஞ்சு எலும்புச்சம்பழ அளவு இருக்கிற போது ஒரு குலாளர் குயவனார் வீட்டுக்கு போய் ஒரு பானை செய்ய சொல்லி அதுக்கு வாய் வந்து இந்த எலும்புச்சம்பழ அளவுக்கு பிஞ்சு போற அளவுக்கு ஒரு ஓட்டையை வச்சு அதை சூளையில சுட்டு அந்த பானையை வாங்கிட்டு வர்றாரு, மண்பானை. இப்ப வாங்கிட்டு வந்து பூசணிக்காய் பிஞ்சு எலும்புச்சம்பழ அளவு இருந்துச்சா அதை எடுத்து அந்த பானைக்குள்ள கொடியோட விட்டாரு. இப்ப பூசணிக்காய் எதுக்குள்ள வளருது, பானை எவ்வளவு பெருசு இல்ல, உதாரணத்துக்கு உங்க வயிறு மாதிரி வச்சுக்கோங்க. இது நல்ல பெரிய பானை தான். இதுக்கு ஒரு கதை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நான் வேணா உங்களுக்கு அப்புறம் சொல்லி தரேன், அந்த கதையை நீங்க சொல்லுங்க. இப்ப நான் சொல்லக்கூடாது, நீங்க சொல்லலாம். அந்த கதையை சொல்லி தரேன். இப்ப பானைக்குள்ள பிஞ்சு வளருது. பிஞ்சு எலும்புச்சம்பளம் இருந்தது. பானை எவ்வளவு வடிவம் இருக்கோ அந்த அளவுக்கு பானை வளர்ந்து அதுக்குள்ள பூசணிக்காய் மாறிடுச்சு. இப்ப பூசணிக்காயை வெளியில எடுக்கணும், பானையை உடைக்க கூடாது. அந்த காய் வெளியில வர்றதுக்கு ஓட்டை இல்லை. பானை அளவுக்கு பூசணிக்காய் இருக்கு. பூசணிக்காயை வெளியில எடுக்கணும், பானையை உடைக்காம எடுக்கணும். எப்படி எடுக்கலாம் சொல்லு? பானையை உடைக்காம பூசணிக்காய் வெளியில எடுக்க முடியாது இல்ல? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாலையும் முடியாது இல்ல? எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகளாலையும் முடியாது இல்ல? அதான யதார்த்தம். ஆனாலும் சதா சர்வகாலமும் ஒவ்வொரு வினாடியும் இறைவன் அதை செய்து கொண்டிருக்கிறான். எப்படி செய்வான்? ஒரு மடமாது ஒருவனுமாகி இன்ப சுகந்தர் மண்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊறு சுரோனித மீது கலந்து பணியில் ஒரு பாதி சிறுதுளி வந்து பாது பண்டிகையில் வந்து புகுந்தது ரெண்டு பதும அரும்பி கமடமுதென்று பார்வை மெய் வாய் செவி கை கால்கள் என்று படைக்கிறான். சிறிய துளி வீரியம் அப்பாவோடது, அம்மாவோட கருவறைக்கு போகுது. அது முதல்ல மிளகு வடிவம், அடுத்து கடலை வடிவம், அதுக்கடுத்து எலுமிச்சம்பழ வடிவம், அதுக்கப்புறம் பனம்பழ வடிவம், அதுக்கப்புறம் பூசணிக்காய் வடிவத்தை மாறி 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 பெருசாகுது. கடைசியா 10 மாதம் கழிச்சு பானையான தாயோட வயிற்றுக்கும் சேதம் இல்லாமல் பிஞ்சான பூசணிக்காய்ங்கிற குழந்தையும் பக்குவமா வெளியில வருது. அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான இறைவன் பெரியவனா நீ பெரியாளா?